ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத வகையில் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் துணை ராணுவப் படை வீரர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்த மிகுந்த சாதகமான நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா ரத்து செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தீவிரவாதிகள் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 78 வாகனங்களில் 2500க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். புல்வாமா மாவட்டத்தில் உள்ள லெத் போரா பகுதியில் வியாழக்கிழமை மதியம் சென்றபோது வெடிகுண்டுகள் நிரப்பிய வாகனத்தை பாதுகாப்பு படையினரின் மீது தீவிரவாதிகள் மோதச் செய்து தாக்குதல் நடத்தினர். இதில் ஒரு பேருந்து முற்றிலும் உருக்குலைந்தது. பேருந்தில் பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இவர்களில் தூத்துக்குடி மாவட்டம் சவளப்பேரியை சேர்ந்த சுப்பிரமணி, அரியலூரைச் சேர்ந்த சிவச்சந்திரன் ஆகியோரும் அடங்குவர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய போதும் இந்த அளவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழுவின் அவசர கூட்டம் பிரதமர் மோடி இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அருண்ஜேட்லி, பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்த மிகுந்த நட்பு நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா ரத்து செய்துள்ளதாக தெரிவித்தார். The Ministry of External Affairs in due course will continue to keep you informed with regard to the steps that it is taking. The most favored nation status which had been granted to Pakistan stands withdrawn. The Ministry of Commerce will issue the necessary communications in this regard. தற்கொலைப்படை தாக்குதலில் இந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் அஜய் பிசாரியா அவசரமாக டெல்லி அழைக்கப்பட்டுள்ளார். அவருடன் வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளனர். புல்வாமா தாக்குதல் குறித்து இந்தியாவிற்கான பாகிஸ்தான் தூதர் சுஹைல் முகமதுவிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே அனுப்பிய சம்மனை தொடர்ந்து அவரின் அலுவலகத்திற்கு வந்த சுஹைல் முகமதுவிடம் புல்வாமா தாக்குதல் குறித்து கோகலே கண்டனத்தை தெரிவித்தார். காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதேபோல் அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 41 பேர் வீரமரணம் அடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, எதிரிகள் மிகப்பெரிய தவறை இழைத்துவிட்டதாகவும் அதற்கு உரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உயிரிழந்த வீரர்களின் தியாகம் வீண் போகாது என்றும் மோடி கூறியுள்ளார். हमारे वीर शहीदों ने अपने प्राण की आहुति दी है और देश के लिए मर मिटने वाला हर शहीद 2 सपनों के लिए जिंदगी लगाता है. தீவிரவாத தாக்குதல் மிக துயரமான சம்பவம் என குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, இந்த விவகாரத்தில் அரசுக்கு துணை நிற்பதாகவும் எந்த சக்தியாலும் நாட்டை உடைக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். தாக்குதலை கோழைத்தனம் என விமர்சித்துள்ள பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா, நமது படைகள் தொடர்ந்து போராடி தீவிரவாதிகளை வீழ்த்தும் என்று கூறியுள்ளார். தீவிரவாத தாக்குதலில் பலியானோரின் துணிவுக்கு தலை வணங்குவதாக டுவிட்டரில் கூறியுள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பலியான வீரர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் இது தீவிரவாதிகளின் கோழைத்தனமான தாக்குதல் என்றும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த தாக்குதலை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என மத்திய ரிசர்வ் படை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. உயிரிழந்த வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த கொடிய தாக்குதலுக்கு பழிக்கு பழி வாங்கப்படும் என்றும் மத்திய ரிசர்வ் படை எச்சரித்துள்ளது. தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்கா, உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதுடன் காயமடைந்த வீரர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளது.
இந்த கொடூர குற்றத்தில் ஈடுபட்டவர்களும் அதற்கு துணை போனவர்களும் எந்தவித சந்தேகமும் இன்றி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸும் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாக்குதலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே காஷ்மீர் தாக்குதலுக்கு ஜெய்ஷ்-இ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க ஏற்கனவே இந்தியா வலியுறுத்தியது. ஆனால் பாகிஸ்தானின் நட்பு நாடான சீனா அதற்கு மறுப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மீண்டும் இதே கோரிக்கையை வைத்துள்ளது. இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள சீன வெளியுறவுத்துறை செயலர் ஷெங் ஷுவாய், ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை ஏற்கனவே ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்திருப்பதாகவும், ஆனால் அதன் தலைவர் மசூத் அசாரை பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டுமெனில் சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதுபற்றி பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கும் மற்ற நாடுகளுடன் முறையிடுவோம் என ஷெங் ஷுவாய் மழுப்பலாக பதிலளித்தார். காஷ்மீர் தாக்குதலில் வீர மரணமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி, சிவசூரியன் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வீரர்களின் உயிரிழப்பால் அவர்களது குடும்பமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியும் ஒருவர். கோவில்பட்டி அடுத்த சவலாப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் CRPF வீரராக பணியில் சேர்ந்துள்ளார். இவருக்கும் கிருஷ்ணவேணி என்ற பெண்ணுக்கும் கடந்த 1.5 ஆண்டு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. மெட்ராஸில் 1 வருஷம் பார்த்தான் ட்ரைனிங், பிறகு உத்தரப்பிரதேசத்தில் 2 வருஷம் பார்த்தாங்க ட்ரைனிங், மறுபடியும் ஜம்முவில் காஷ்மீரில் போட்டு காஷ்மீர்லேருந்து என்ன ஒரு ஸ்ரீநகர் போயிட்டாங்க. ஸ்ரீநகரில் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸ்ரீநகர் பார்த்துட்டு இப்போ லீவில் வந்திருந்தான். 1 மாதம் லீவில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறான். பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊரான சவலாப்பேரிக்கு வந்திருந்த சுப்பிரமணி விடுமுறை முடிந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் காஷ்மீருக்கு புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். நேற்றைய தினம் 2 மணியளவில் மனைவியிடம் அவர் பேசிய நிலையில் அதன் பின்னர் சில மணி நேரங்களிலேயே அவரது இறப்புச் செய்திதான் குடும்பத்தினருக்கு கிடைத்துள்ளது. நல்லா இருக்கியா, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டாங்க. சரி, என்னால் கான்வாய் போய்கிட்டு இருக்கு, பேச முடியாது, நான் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஒரு விளையாட்டு வீரன் கடைசி வரை என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் இந்தியாவுக்காக தான் நான் உழைப்பேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி அத்தனையுமே இந்திய மக்களுக்காக தான் இருக்கணும். என்ன போல் நீங்கள் வாங்கின ஒரு இளைஞர்களை ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உள்ள ஒரு இராணுவ வீரர் தான். சுப்பிரமணி மறைவை ஒட்டி அவர் படித்த பள்ளியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் அரியலூர் மாவட்டம் கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரனும் தீவிரவாதிகள் தாக்குதலில் வீரமரணம் அடைந்தார். MBA BTech பட்டதாரியான இவர் 2010ஆம் ஆண்டு CRPF ராணுவ வீரராக பணியில் சேர்ந்துள்ளார். இவருக்கு காந்திமதி என்ற மனைவியும் 2 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். காந்திமதி தற்போது 3 மாத கர்ப்பிணியாக உள்ளார். அதோடு காது கேளாத சகோதரி ஒருவரும் இருக்கிறார். ஃபோன் பண்ணாங்க, என்ன தம்பி நல்லா இருக்கா அப்படின்னாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். திருப்பி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க, அந்த மாதிரி பயப்படாத, பிள்ளைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கன்னாங்க. திருப்பி எங்களுக்கு ஃபோன் பண்ணல சார். இப்போ நான் கன்சியா இருக்கிறேன், 3 மாசம் இருக்கு. என் பிள்ளைக்கு யாருமே இல்லை. குழந்தைய ஆளாத, அந்த பிள்ளைய ஆளாத, எங்களுக்கு யாரு எதுவுமே பண்ணல. நாட்டை காக்க சென்ற தனது மகன் வீட்டை காக்க முடியவில்லையே என சிவச்சந்திரனின் தந்தை அழுது புலம்புவது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும், லட்சக்கணக்கில் கோடி ரூபா கொடுத்தாலும் அது பணத்தை பெருசு இல்லை. என் பிள்ளைய போயிட்டா, என் பிள்ளைய பார்க்க முடியாதுங்க எவ்வளோ ரூபா கொடுத்தாலும். அதனால எனக்கு எந்த உதவியோட என் பிள்ளைய போயிட்டாங்கிறப்ப மருமக சின்னஞ்சேரி வயசுல தாலி இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது நரைச்சி கோசி படிச்சிருக்கு, அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால் அது கவர்மெண்ட் உத்தரவில் நல்லதுங்க. வேற நான் என்னங்க செய்ய போகிறேன்?
அவன் நாட்டை காக்க போனாங்க, வீட்டையே காக்க முடியலைங்க. நாட்டை காக்க போன புள்ள நான் பெத்து வச்சு வீட்டை காக்காவே அந்த ராஜில் விட்டுட்டு போயிட்டாங்க. சிவச்சந்திரன் இழப்பால் அந்த குடும்பம் மட்டுமின்றி கார்குடி கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. தீவிரவாதிகளின் தாக்குதலில் வீர மரணம் அடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இருவரின் குடும்பத்தினருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் உடல்களுக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராணுவ உயரதிகாரிகள், காஷ்மீர் மாநில உயரதிகாரிகள் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். அப்போது வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து வீரர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டன. அப்போது வீரர் ஒருவரின் உடலை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் காஷ்மீர் டிஜிபி தில்பாக் சிங்கும் சுமந்து சென்று தங்களது மரியாதையை செலுத்தினர். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஸ்ரீநகரில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக், ஆலோசகர் விஜயகுமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புல்வாமாவில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினர் ஏற்படுத்தியிருந்த தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் முன்னாள் ராணுவ வீரர்களும் அவர்களது குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிக்கும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் ராணுவ வீரர்களுடன் தாங்கள் இருப்பதாக கூறினர். மும்பையில் சிவசேனா அமைப்பினர் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை உருவ பொம்மையில் பொருத்தி அதை எரித்தனர். இதேபோல் மும்பையின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகார் மாநிலம் கயாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதேபோல் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலும் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காஷ்மீர் மாநிலத்திலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சம்பா பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் சாலைகளின் நடுவே டயர்களை எரித்து பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கத்வா பகுதியிலும் பள்ளி மாணவ மாணவிகள், இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் இந்திய கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் பூஞ்ச் மாவட்டத்திலும் போராட்டம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் மொராதாபாத்தில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தீவிரவாதிகள் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ஷியாம் பாபுவின் சொந்த ஊரான உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் அவரது உறவினர்கள் கடும் சோகத்தில் ஆழ்ந்தனர். கண்ணீர் விட்டு கதறிய அவர்களுக்கு ஆறுதல் கூற வந்த பொதுமக்களும் கண்ணீர் விட்டு கதறியதால் அப்பகுதியை சோகத்தில் மூழ்கியது. புதுக்கோட்டையில் பள்ளி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். உதகையில் மாவட்ட ஆட்சியர், பத்திரிகையாளர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் மாணவர் கூட்டமைப்பு சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் பட்டியலிலிருந்து பாகிஸ்தான் நீக்கப்படுவதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், அதாவது மிகுந்த சாதகமான அந்தஸ்து என்றால் என்ன, இதனால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம்.
மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், அதாவது இணக்கமான நாடு என்ற அந்தஸ்து ஒரு நாட்டிற்கு வழங்கப்பட்டால் அது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை சுலபமாக்கும். 1996ஆம் ஆண்டு இணக்கமான நாடு என்ற அந்தஸ்தை பாகிஸ்தானுக்கு இந்தியா வழங்கியது. வணிக ரீதியான முன்னுரிமை மற்றும் எந்த பாகுபாடுமின்றி வர்த்தகம் செய்ய உலக வர்த்தக மையத்தால் செய்யப்பட்ட ஏற்பாடுதான் இது. சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் இணக்கமான நாடு என்ற பட்டியலிலிருந்து பாகிஸ்தான் நீக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். சிமெண்ட், சர்க்கரை, காய்கறிகள், பழங்கள் போன்றவை இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறும் வர்த்தகத்தில் முக்கியமானவை. ஆண்டுக்கு 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த பொருட்கள் இனி அனுப்பப்படாது. உலக வர்த்தக மையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் இணக்கமான நாடுகள் பட்டியலில் மாற்றம் வரும் நிலையில் இதற்கு உலக நாடுகள் ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிமுக, பாஜக அதிகாரப்பூர்வமாக நேற்று இரவு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை தொழிலதிபரும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவுமான பொள்ளாச்சி மகாலிங்கத்தின் சக்தி இல்லத்தில் நடைபெற்றது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது கட்சித் தலைவரின் இல்லத்திலோ அல்லது கட்சியின் தலைமை அலுவலகத்திலோ நடைபெறுவது வழக்கம். கூட்டணி முடிவாகாத நிலையில் தொடக்க கட்ட பேச்சுக்கள் நட்சத்திர விடுதிகளில் நடைபெறுவது வழக்கம். ஆனால் அதிமுக கூட்டணி குறித்து பேசுவதற்காக நேற்று பியூஷ் கோயல் சென்னை வருகிறார் என்ற தகவல் பரவிய போது முதலில் அவர் சென்னை விமான நிலையத்திலேயே அதிமுக அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணியை சந்திக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகின. பின்னர் தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றிற்கு அவர் செல்கிறார் என்று செய்திகள் பரவிய நிலையில் விமான நிலையத்திலிருந்து வெளியேறிய அவரின் கான்வாய் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் மறைந்த பொள்ளாச்சி மகாலிங்கத்திற்கு சொந்தமான சக்தி பங்களாவிற்குள் சென்றது. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் நூற்பாலை, சர்க்கரை ஆலை, கல்லூரி, நிதி நிறுவனம் என்று பல்வேறு தொழில்களில் கோலொச்சும் சக்தி நிறுவனங்களின் நிறுவனர். 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு சென்றவர். அதன் பின்னர் 1957, 1962 ஆகிய தேர்தல்களிலும் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியவர். அவருக்கு சொந்தமான சக்தி இல்லத்தில் வைத்தே நேற்றைய அதிமுக, பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பொதுவாக வட மாநிலங்களில் அரசியல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தொழிலதிபர்களின் வீடுகளில் நடைபெறுவது வழக்கம். ஆனால் தமிழகம் அவ்வாறான நடைமுறைகளை பார்த்திராத நிலையில் நேற்றைய பேச்சுவார்த்தைக்கு பொள்ளாச்சி மகாலிங்கத்தின் சக்தி இல்லம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன் என்று தொழிலதிபர்கள், அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பேசுபொருளாகி உள்ளது. அதிமுக சார்பில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்த அறிவிப்பை ஓரிரு நாளில் அறிவிப்போம் என்று கூறினார். விரைவில் கூட்டணி பற்றிய முடிவு ஒரு நல்ல முடிவை, சுமூகமான முடிவு எட்டப்படும். அப்பொழுது உங்களுக்குத்தான் முதலில் தெரிவிக்கிறேன். பாஜக கூட்டணி பற்றி 2-3 நாட்களில் அறிவிக்கப்படும் என்று அந்த கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் திமுக, காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இடம்பெறும் என்றும் கூறியுள்ளார். கூட்டணி இறுதி செய்யப்பட்டு எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பீங்க? வெகு விரைவில் அறிவிக்கப்படும். 2-3 நாட்களில் அறிவிக்கப்படும். நேற்று நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது. சரியான பாதையில் நடைபெற்று வருகிறது. இனிப்பான செய்தியை, சுவையான செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இடம்பெறும். அதிமுக, பாஜக கூட்டணி பேச்சு தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்த கூட்டணியில் இடம்பெறவுள்ள தேமுதிக தங்களுக்கான ஒதுக்கீட்டை பெறுவதில் தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ளது. சிகிச்சை முடிந்து நாளை சென்னை திரும்பும் விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளார். பிஜேபி, பாமக, தேமுதிக அந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கு? நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோமா? பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே அறிவிப்பு வரும். எந்தெந்த கட்சிகளோட நம்ம பேசுறோம்? இப்போ நீங்க சொன்ன கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே இல்ல சார், வெளிப்படையா சொல்லிடுவாங்க. நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பிஜேபி பேசிக்கிறோம், மற்ற கூட பேசிட்டு தான் இருக்கோம். எல்லாரோட பேசிட்டு தான் இருக்கோம்.
இவர்கள் இருவரது கருத்துக்களின் மூலமாக அதிமுக பாஜக அணியில் தேமுதிக இடம்பெறுவது உறுதியாகிவிட்ட நிலையில் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை முடிந்து நாளை சென்னை திரும்புகிறார். அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பியூஷ் கோயல் பேசிச் சென்றுள்ள நிலையில் தேமுதிகவிற்கு இந்த அணியில் எத்தனை இடங்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர்கள் இடம்பெற்றிருந்த மக்கள் நல கூட்டணியில் 104 தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிட்டது. அதற்கு முன்பு 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 14 இடங்களில் போட்டியிட்டனர். 2011 அதிமுக கூட்டணியில் அக்கட்சி சந்தித்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 41 இடங்களில் போட்டியிட்டது. பொதுவாக தேமுதிகவை பொறுத்தவரை அக்கட்சி கூட்டுத்தொகை 5 என்று வரும் விதமாகவே கடந்த காலங்களில் தொகுதிகளை பெற்றுள்ளது. அந்த வகையில் தற்போது வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் அக்கட்சிக்கான வாய்ப்பு என்பது மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 5, 14, 32 ஆகியவையே. கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் சரி, 2014 மக்களவைத் தேர்தலிலும் சரி, திமுக அதிமுக இல்லாத அணியில் தேமுதிக இடம்பெற்ற காரணத்தால் அக்கட்சியால் மக்களவைத் தேர்தலில் 14 மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 104 தொகுதிகளை பெற முடிந்தது. இம்முறை அக்கட்சி அதிமுக பாஜக அணியில் இடம்பெறும் போது அதே அளவிலான இடங்களை நிச்சயம் அக்கட்சியால் பெற இயலாது. அந்த வகையில் இந்த தேர்தலில் அதிமுக பாஜக அணியில் தேமுதிக 5 இடங்களை பெற பிடிவாதம் பிடிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. வடசென்னை, மதுரை, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, தர்மபுரி, ஆரணி ஆகிய தொகுதிகளில் 5 பெற தேமுதிக குறிவைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக அணியில் பாமக இடம்பெறுவது உறுதியாகும் சூழலில் தேமுதிகவிற்கான 5 தொகுதிகள் எவை என்பதில் பாமகவிற்கும் தேமுதிகவிற்கும் இடையே கடும் போட்டி உருவாகக்கூடும். காரணம், பாமக வலுவாக இருக்கும் தொகுதிகளிலேயே தேமுதிகவும் வலுவாக உள்ளதாக அக்கட்சி கருதுகிறது. அந்த வகையில் பாமகவும் தேமுதிகவும் ஒரே தொகுதிகளை குறிவைக்கும் சூழலில் அதில் ஏற்படும் சிக்கலை விஜயகாந்த் நேரடியாக பேசி தீர்க்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அரசியல் செய்திப்பிரிவு சிறப்பு ஆசிரியர் செந்தில். ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை தொடர்வதை தடுக்கவே அப்பல்லோ மருத்துவமனை வழக்கு தொடர்ந்துள்ளதாக ஆறுமுகசாமி ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு தடை கேட்டு அப்பல்லோ தொடுத்த வழக்கில் பதிலளிக்குமாறு தமிழக அரசு மற்றும் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை ஆணைய செயலாளர் இன்று பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை தொடர்வதை தடுக்கவே வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மரணம் தொடர்பான விசாரணை முடியும் தருவாயில் இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது முதல் சிகிச்சை மற்றும் மரணத்திற்கான காரணம் என அனைத்தையும் விசாரிக்க அதிகாரம் உள்ளதாகவும் ஆணையம் கூறியுள்ளது. ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் 302 புகார்கள் காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ஆணையம் அவற்றில் 30 பேர் பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 147 ஆணைய சாட்சிகள், 56 மருத்துவர்கள், 22 துணை மருத்துவர்கள் சாட்சி அளித்துள்ளனர் என்றும் மருத்துவ வார்த்தைகள் தவறாக குறிப்பிட்டுள்ளதாக கூறுவது தவறு என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அப்பல்லோ மருத்துவர்கள் ஊழியர்களிடம் விசாரிக்கும் போது நியாயமான வாய்ப்பு வழங்கப்பட்டது என்றும் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பதில் மனு குறித்து விளக்கம் அளிக்க அப்பல்லோ மருத்துவமனை அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கின் விசாரணை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்த மேலும் 4 மாதங்கள் கால நீட்டிப்பு கேட்டு ஆறுமுகசாமி ஆணையம் அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு 3 மாதத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டது. ஆனால் 3 மாதத்தில் விசாரணையை முடிக்க முடியாது என்பதால் முதல் முறையாக 6 மாத கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து 2வது முறையாக 4 மாதங்களும் 3வது முறையாக 4 மாதங்களும் கால நீட்டிப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதால் விசாரணையை முடிக்க முடியாத சூழல் இருப்பதாகவும், எனவே அறிக்கை தாக்கல் செய்ய மேலும் 4 மாத கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசை ஆறுமுகசாமி ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 60 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 28.32 லட்சம் குடும்பங்கள் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதாகவும், எனவே முறையான கணக்கெடுப்பு நடத்தும் வரை 2000 ரூபாய் சிறப்பு நிதியை விநியோகிக்கக்கூடாது எனவும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் 60 லட்சம் குடும்பங்கள் உள்ளதாக எதன் அடிப்படையில் தமிழக அரசு கூறியது என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பிரதிவாதம் செய்த தமிழக அரசு தரப்பு, கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் கிராமங்களில் நடத்தப்பட்டு வரும் PIP கணக்கெடுப்பின்படி ஏழைகள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் ஏழைகளின் விகிதம் குறைவு என எப்படி கூற முடியும் என கேள்வி எழுப்பினார். இத்தனை ஆண்டுகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் விகிதம் உயர்ந்திருக்கக்கூடும் என கருத்து தெரிவித்த அவர் மனுவை தள்ளுபடி செய்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் 3வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 39 முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு கடந்த 7ஆம் தேதி நாராயணசாமி கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு உரிய பதில் இல்லை என கூறி புதன்கிழமையிலிருந்து முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் மாளிகை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். போராட்ட பகுதியிலேயே தூங்கி எழுந்து சாப்பிட்டு அலுவலக பணிகளையும் பார்த்துக் கொண்டு நாராயணசாமி போராட்டத்தை தொடர்கிறார். அரசு ஊழியர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பொதுப்புற நிறுவனம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கூட்டுறவு நிறுவன தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுகர் மில்ல வந்து நம்ம தனியார்கிட்ட கொடுத்து அந்த தொழிலாளிக்கும் அங்கே விவசாயிகளுக்கும் பணம் கொடுக்க சொன்னால் அதை தடுத்து நிறுத்துறேன். பிப்டிக்கு நிலத்தை வந்து பிப்டிக்கு கொடுத்து தொழிற்சாலை ஆரம்பிக்க சொன்னால் அதை தடுத்து நிறுத்துறேன். புதுச்சேரி மாநிலத்து வருமானத்தை பெருகணும் திட்டத்தை கொடுத்து அதை தடுத்து நிறுத்துறேன். தடுக்கிறதுக்கு ஒரு கவர்னர் வந்தாங்க. இங்கே போராட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக ஆளுநர் மாளிகையை சுற்றி தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. போலீஸ் மற்றும் மத்திய அதிவிரைவு அதிரடிப்படை குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று முதலமைச்சர் நாராயணசாமியோடு போராட்டத்தில் பங்கேற்ற அவரது மகள் விஜயகுமாரி இரவு வீட்டிற்கு சென்றுவிட்டு இன்று காலை மீண்டும் போராட்டத்திற்கு வந்தபோது தடுக்கப்பட்டார். இதேபோன்று போராட்ட களத்திலிருந்து வெளியே செல்ல முயன்ற அமைச்சர் கமலக்கண்ணனையும் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த அமைச்சர் நமச்சிவாயத்தையும் போலீசார் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். துணைநிலை ஆளுநர் அவர்கள் மீண்டும் தன்னை ஒரு சர்வாதிகாரி என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய தலைவர்களையும் அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் போராடுகின்ற இடத்திற்கு செல்வதற்கு தடை விதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உணவு தண்ணீர் கூட கொடுக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அரக்கத்தனமான மூர்க்கத்தனமான ஒரு நிலைமையிலே இன்றைக்கு துணைநிலை ஆளுநர் நடந்து கொண்டிருப்பது என்பது இது வெறும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசியல் கட்சி பிரமுகர்களையும் போராட்டக்காரர்கள் அருகில் செல்லவிடாமல் போலீசார் தடுத்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இப்படி தடுக்கப்பட்டவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு எதிரே மற்றொரு இடத்தில் போராட்டத்தில் அமர்ந்தனர். நாராயணசாமி மற்றும் அமைச்சர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் பொறுப்பாளர் சஞ்சய் தத் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி கிரண்பேடி மூலமாக மக்கள் நலத் திட்டங்களை தடுத்து நிறுத்தி புதுவை அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருவதாக சாடினார். ராகுல் பிரதமரானதும் கிரண்பேடி உடனடியாக நீக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். Every step, Lieutenant Governor Kiran Bedi, on the instructions of Narendra Modi, is stalling the welfare and developmental schemes. I would say that this is Narendra Modi's biggest insult through Kiran Bedi of the people of Puducherry. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மீனவர் பிரிவு தலைவர் காங்கேயன் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் மீன் வறுவல் மற்றும் இறால் வறுவலை கொடுத்து உற்சாகப்படுத்தினார். இதனிடையே புதுச்சேரியின் அசாதாரண சூழலை கையாள இடைக்கால நிர்வாகியை அனுப்ப வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு சபாநாயகர் வைத்திலிங்கம் கடிதம் அனுப்பியுள்ளார். முதலமைச்சரும் அமைச்சர்களும் போராடிக் கொண்டிருக்கும் சூழலில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் கிரண்பேடி வெளியூர் சென்று விட்டதாகவும் கடிதத்தில் வைத்திலிங்கம் குறிப்பிட்டுள்ளார்.
இந்தியாவில் உள்ளூர்களுக்கு செல்லும் புறநகர் ரயில்கள் மின்சாரத்தின் மூலமாகவும் வெளியூர்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் எஞ்சின் மூலமாகவும் தான் இதுவரை இயக்கப்பட்டு வந்தன. தற்போது எஞ்சின் இல்லாமல் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ட்ரெயின் 18 வடிவில் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். விமானம் போல் பிரம்மாண்டமாக உள்ள சொகுசு ரயிலில் சில நிமிடங்கள் சென்று வருவோம். வசதியான இருக்கைகள், ஓட்டுநருடன் பயணிகள் தகவல் பரிமாறிக்கொள்ள டாக்பேக் வசதிகள், பயோ வாக்யூம் கழிவறைகள், ஜிபிஎஸ், வைஃபை வசதி என காண்பதற்கு விமானம் போல தோற்றமளிக்கும் இந்த ரயில்தான் ட்ரெயின் 18 வடிவிலான ரயில். தானியங்கி கதவுகள், 16 ஏசி கோச்சுகள், 2 எக்ஸிகியூட்டிவ் கோச்சுகள், சிசிடிவி கேமராக்கள், நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஓட்டுநர் பெட்டி என அதிநவீன வசதிகளுடன் சென்னை ICF ஆல் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் தனது முதல் பயணத்தை துவங்க புதுதில்லியில் காத்திருந்தது. தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ட்ரெயின் 18 ரயில் தயாரிக்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். वंदे भारत एक्सप्रेस के कॉन्सेप्ट और डिजाइन से लेकर इसको जमीन पर उतारने वाले हर इंजीनियर, हर कामगार का आभार व्यक्त करता हूं. चेन्नई में बनी ये ट्रेन दिल्ली से काशी के बीच पहला सफर करने वाली है. यही एक भारत श्रेष्ठ भारत की सच्ची ताकत है. वंदे भारत एक्सप्रेस की ताकत है. புதுடெல்லியில் இருந்து வாரணாசிக்கு செல்லும் இந்த ட்ரெயின் 18 ரயிலுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ரயிலில் ஏறி அனைத்து வசதிகளையும் பார்வையிட்ட பிரதமர் மோடி பின்னர் ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்தியாவின் அதிவேக ரயில்களான சதாப்தி எக்ஸ்பிரஸ், காதிமான் எக்ஸ்பிரஸ் ஆகியவற்றின் வேகத்தையே மிஞ்சும் அளவிற்கு இந்த ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் டெல்லி வாரணாசி வழித்தடத்தில் அதிகபட்சமாக 130 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ரயிலை இயக்க முடியும். மற்ற விரைவு ரயில்கள் சுமார் 14 மணி நேரம் கடக்கும் டெல்லி வாரணாசி இடையேயான 810 கிலோமீட்டர் தொலைவை இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் 9 மணி நேரம் 45 நிமிடங்களில் கடக்கும். கூடுதலான சிறப்பம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு பெட்டியிலும் உணவு தயாரிப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உணவு மற்றும் பானங்களை உடனுக்குடன் தயாரித்து வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாப் ஸ்லிப் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி விவசாய நிலத்தில் சேதம் விளைவித்து வந்த சின்னத்தம்பி காட்டு யானை ஒரு வழியாக முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. வனத்தையும் முரட்டுத்தனத்தையும் மறந்து ஒருபுறம் வாழை, மறுபுறம் தென்னை, மற்றொரு புறமோ கரும்பு, குடிக்கவும் வெப்பம் தணிக்கவும் போதுமான நீர் என அவ்வளவு பெரிய காட்டில் காணாத சொர்க்கத்தை கண்டுவிட்டது போல் திருப்பூர் உடுமலை அருகே உள்ள கண்ணாடிப்புதூரிலேயே குடியேறியது சின்னத்தம்பி காட்டு யானை. விளைபயிர்களை ருசி கண்டுவிட்ட காட்டு யானையை முகாமிற்கு அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி அதிகாலை 4 மணி முதல் சின்னத்தம்பியை பிடிக்கும் முயற்சிகள் தொடங்கின. பலாப்பழங்களை காட்டி தோப்புக்குள் இருந்து யானையை வெளியே கூட்டி வந்து அதற்கு 4 முறை மயக்க ஊசி செலுத்த முயற்சி நடைபெற்றது. 2 முயற்சிகள் தோல்வியடைய ஒரு முறை காலிலும் மற்றொரு முறை இடுப்பிலும் மயக்க ஊசி குத்தியது. மயக்க நிலைக்கு சென்ற சின்னத்தம்பிக்கு ஏற்கனவே நடந்ததைப் போல இந்த முறையும் கால்கள் கட்டப்பட்டன. அதன் கழுத்திலிருந்த ரேடியோ காலர் அகற்றப்பட்டு கயிறு கட்டப்பட்டது. இந்த முறை கேரளாவிலிருந்து யானைக்கான பிரத்யேக லாரி வரவழைக்கப்பட்டு அதில் ஏற்றப்பட்டது. கும்கிகளின் உதவியுடன் யானை லாரியில் ஏற்றப்பட்டாலும் இந்த முறை சின்னத்தம்பி அவ்வளவு முரண்டு பிடிக்கவில்லை.
சின்னத்தம்பியை வரகளியாறு முகாமில் கூண்டில் வைத்து பயிற்சி அளிக்கப்படும் என வன அதிகாரி கணேசன் தெரிவித்தார். நம்மளை கட்டளைகளை அது புரிந்து கொண்டு நடந்து கொள்வதற்காக கொடுக்கப்படுகின்ற பயிற்சி. இப்போ குழந்தைகளுக்கு நாம் ஆனா அவனா சொல்லிக் கொடுப்பது போன்று நாம் நீ வா, உட்கார், எந்திரி, அது போன்ற கமாண்ட் ஒரு 60க்கும் மேற்பட்ட கட்டளைகள் உருது மொழியில் இருக்கின்றது. சின்னத்தம்பி யானையால் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லை என்றும் விளைநிலங்கள் சேதமானதால் விவசாயிகளுக்கே பாதிப்பு என்றும் சின்னத்தம்பியை காணக்கூடியிருந்த மக்கள் தெரிவித்தனர். இதை விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட கரும்பு, வாழை, தென்னை 70 மரம் போய்விட்டது ஒரு விவசாயினுடைய. இது அரசாங்கமும் எந்த விடியும் எங்களுக்கு இல்லை. அதிகாரிகள் நாங்கள் கேட்டால் எந்த பதில். பாதையை அழித்து விட்டாங்க. அந்த பாதையை சரி பண்ண சொன்னால் சேசிபிக்காரர் சொல்லியிருக்கின்ற அபியபிவால் சின்னத்தம்பி ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அபியபிவால் நாங்கள் வழியோடு மனச்சாட்சியோட சின்னத்தம்பியை நன்றாக அனுப்பி விட்டு கொண்டு சின்னத்தம்பியால் சேதமடைந்த விளைபயிர்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வன அதிகாரிகளின் காலில் விழுந்து கோரிக்கை விடுத்தனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு மரண தண்டனை விதித்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்போரூர் அடுத்த ஆலந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் என்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தார். இந்த வழக்கு விசாரணை கடந்த ஓராண்டாக செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு சம்பந்தமாக 24 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி அசோக் குமாருக்கு மரண தண்டனை விதித்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அதிரடி தீர்ப்பளித்தார். இளைஞரை சாகும் வரை தூக்கில் போடவும் நீதிபதி தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்ப வேண்டிய நிதியை பெறுவதற்காக அவசர நிலை பிரகடனத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட இருக்கிறார். தெற்கு மெக்சிகோ எல்லை வழியாக அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக அகதிகள் குடியேறுவதாகவும் அதை தடுக்க சுவர் எழுப்ப வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இதற்கு ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு காரணமாக நிதியாண்டிற்கான செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற முடியாமல் அமெரிக்க நிர்வாகம் முடங்கியது. 35 நாட்கள் முடக்கத்திற்கு பின்னர் கடந்த மாதம் 26ஆம் தேதி செலவினங்களுக்காக தற்காலிக ஒப்பந்தத்தில் டிரம்ப் கையெழுத்திட்டார். தற்காலிக ஒப்புதல் இன்றுடன் முடிவடைவதால் அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை சுவர் எழுப்ப தேவைப்படும் மசோதாவில் டிரம்ப் கையெழுத்திட உள்ளதாக அந்நாட்டு செய்தி தொடர்பாளர் சாரா சாண்ட்ராஸ் கூறியுள்ளார். I think that the American people now have a better understanding of the true crisis, the national security and humanitarian crisis at the border, and people have a better picture of why this is so important. It's not political rhetoric. It's a matter of national security. It's a matter of protecting people in this country. And again, that's the president's most important duty he has. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டால் 40,000 கோடி ரூபாய் செலவில் காங்கிரசின் அனுமதியின்றி ராணுவத்தை வைத்து சுவர் எழுப்ப முடியும். ஆனால் இதற்கு எதிராக ஜனநாயக கட்சியினர் வழக்கு தொடர்வார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார வாகனம் வாங்குபவர்களை ஊக்குவிக்க பல்வேறு சலுகைகள் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் மின்சார வாகனங்களை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் வாகன பயன்பாட்டில் 15% மின்சார வாகனம் இருக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு தரப்பில் மின்சார வாகனங்களுக்கு 50,000 ரூபாய் தள்ளுபடி வழங்க திட்டமிடப்பட்டு வருகிறது. வாகனத்தின் பேட்டரி அளவை பொறுத்து தள்ளுபடி மாறுபடும். மின்சார வாகன தயாரிப்பை ஊக்கப்படுத்த குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதில் இத்துறைக்கு முன்னுரிமை வழங்க திட்டமிடப்பட்டு வருகிறது. தற்போது விற்பனையில் இருக்கும் வாகனங்களின் விலைக்கு பேட்டரி வாகனங்களின் விலையை கொண்டுவரவே இந்த நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. இவைபோக மின்சார வாகன பதிவில் சலுகை, சாலை வரியில் சலுகை, பார்க்கிங் கட்டண சலுகை என்று மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்கப்படுத்த பல்வேறு வகைகளில் திட்டமிடப்பட்டு வருகிறது. மற்றொருபுறம் மஹேந்திரா மற்றும் மாருதி சுசுகி நிறுவனங்கள் தங்களது டீசல் கார் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள திட்டமிட்டு வருகின்றன. 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் BS6 ரக வாகனங்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் டீசல் கார்களின் விற்பனை குறையும் என்று கணிக்கப்படுவதால் பெட்ரோல் வாகன தயாரிப்பில் மஹேந்திரா நிறுவனம் அதிக கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது.